மாப்பிள அத்தை. தராசுல எடைக்கு எடை வைக்க எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு. அட லட்சுமி, அங்க பாரு அண்ணாமலை மேடம். நாம சரியான நேரத்துல தான் வந்திருக்கோம். இவங்களா? அண்ணாமலை அம்மா உங்களுக்கு தெரியுமா? அவங்கதான் இவங்கெல்லாம் இவ்வளவு நேரம் பில்டப் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த சம்மந்தி. என்னது அண்ணாமலை சொந்தமா நீங்க? ஆமாங்க சார். சரி வாங்க. வாங்க. இவங்க அரி சில்க்ஸ். தெரியும்னு அசோசியேஷன்ல பாத்திருக்கேன். இவங்க நம்ம வான்மதியை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. எங்க பையனுக்கு வான்மதியை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கும் உங்க சம்மந்தி குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் சம்மந்தம் பேசலான்னு வந்தோம். ஆனா அவங்க உங்க சம்மதம் தான் முக்கியம்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு சம்மதம்னா மத்ததெல்லாம் பேசி முடிச்சுக்கலாம். வான்மதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு எங்களை விட நீங்க தான் அண்ணி அதிகமா ஆசைப்பட்டீங்க. அவ கல்யாண சம்பந்தமான எந்த முடிவா இருந்தாலும் நீங்க தான் அண்ணி எடுக்கணும். உங்களுக்கு சம்மதம்னா எங்களுக்கும் சம்மதம் தான் அண்ணி. என்ன நம்மள யோசிக்கிற? நீ தேடின மாதிரியே நல்ல வசதியான வரனா தானே வந்திருக்கு. அப்புறம் என்ன? வசதினா உங்களை மாதிரி ஒரு கடை 2 கடைலாம் இல்ல, 15 ஜவுளி கடைங்க இருக்குது. உங்களை விட பெரிய கோடீஸ்வரங்க. என்னது 15 கடையா? அப்ப எல்லா கடைக்கும் நான் தான் ஓனரா? எப்படியாவது இந்த சம்பந்தம் ஓகே ஆயிடணும். அம்மா, யாருக்கிட்ட என்னம்மா பேசுறீங்க? எங்களுக்கு 15 கடை இருந்தாலும் அண்ணாமலை மேடத்தோட ஒரு கடைக்கு ஈடாகுமாமா? அவங்க யாரு, எப்பேற்பட்டவங்க? அவங்க பேரை சொன்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்கள எங்களோட கம்பேர் பண்றீங்க? மேடம், நாங்க வசதி பார்த்து பொண்ணு கேட்கல. எங்க பையனுக்கும் எங்களுக்கும் உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு. நீங்க சரின்னு சொன்னா தட்டை மாத்திக்கலாம். இல்லங்க, எங்களுக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம்.